நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நாகையில் ஹோட்டலில் டிரைவர் சாப்பிட்டு வருவதற்குள் மினி வேனை மின்னல் வேகத்தில் திருடிச் சென்ற வாலிபர் 2 மணி நேரத்தில் போலீசாரால் சிக்கிய நபர் கைது. நாகப்பட்டினம் அந்தனப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் அருள் பிரகாஷ் தனது சொந்த மினிவேனில் சவாரி ஓட்டி பிழைப்பு நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நாகை ரயில் நிலையம் அருகே தனது மினிவேனை நிறுத்திவிட்டு காலை உணவு சாப்பிடுவதற்காக அருகில் உள்ள ஹோட்டலுக்கு சென்றார். பின்னர் சாப்பிட்டுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது வெளியில் நிறுத்தி வைத்திருந்த தனது மினிவேன் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். சாப்பிட்டு வருவதற்குள் மர்ம நபர்கள் மினிவேனை திருடிச் சென்றதை அறிந்த அவர் உடனே அருகில் உள்ள நாகை நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அப்போது அங்கு பணியில் இருந்த ஜோதிமணி என்ற காவலர் உடனடியாக மாவட்ட காவல் கட்டுப்பாட்டு மையத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் போலீசார் அதிரடி வாகன சோதனையில் ஈடுபட நாகை டிஎஸ்பி உத்தரவிட்டார். பின்னர் கீழையூர் அருகே சீராவட்டம் என்ற பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த சிறப்பு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சிவக்குமார் தலைமையிலான போலீசார் அந்த வழியாக சந்தேகத்துக்கு இடமாக வந்த மினிவேனை வழிமறைத்து சோதனை செய்தனர். சோதனையில் அந்த மினிவேன் நாகையில் திருடப்பட்ட அருள் பிரகாஷுக்கு சொந்தமானது என்பது தெரியவந்தது. பின்னர் வேனை ஓட்டி வந்த வழிவளம் அருகே பாங்கல் பகுதியைச் சேர்ந்த மணிவேல் என்பவரை பிடித்த போலீசார் அவரை நாகை நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் மணிவேல் ஏற்கனவே மினிவேன் உள்பட மேலும் 2 மோட்டார் சைக்கிளை திருடியது தெரியவந்தது. இதுகுறித்து அருள் பிரகாஷ் கொடுத்த புகாரின் பேரில் நாகை நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து மணிவேலை கைது செய்தனர். மேலும் மினிவேன் மற்றும் ஏற்கனவே திருடப்பட்ட 2 மோட்டார் சைக்கிளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். திருடப்பட்ட 2 மணி நேரத்தில் மினிவேனை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்த நாகை போலீசாருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.